கையும் களவுமா மாட்டாமல இருக்க போற அன்னைக்கு இருக்குடி உனக்கு. என்னடி டீ இவ்வளவு சூடா இருக்கு? இல்லங்க அது வந்து அம்மா எரியுது, என்னால தாங்க முடியல. அம்மா எரியுது. எரியுதா? எரியுதோ? நல்லா எரியுதா? இதே மாதிரி தானே நீ அவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கும் போது எனக்கும் எரிஞ்சிருக்கும். இப்ப தாண்டி என் மனசு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. அம்மா 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 என்னால தாங்க முடியல. அம்மா அம்மா எரியுது. அம்மா எரியுது. அம்மா அம்மா எரியுதா? அம்மா என்னம்மாக்கா 2 நாளா வீட்ல ஆள் இல்லாதத கனவு ஒரே குசியாட்டமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சிரிப்பு சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது. என்னம்டி? ஆமாடி பார்த்துட்டு இருந்தேம்மா. பூமாரி அப்பா நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு சரியாயிடுச்சா? இருக்காரு நல்லா இருக்காரு. வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சு, அதோட தான் வந்தேன். அம்மா என்னடி வீடு வாசல் இப்படி கிடக்கு நாத்தம்மா? துணிமணி பேக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அங்கடங்கனா இருக்கு. எதையுமே எடுத்து வைக்காம என்ன உட்காந்து போன் பார்த்துக்கிட்டு இருக்கப்படி? எடுத்து வைக்கிறேம்மா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. போன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு டயர்டா இல்ல, இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டயர்டா இருக்கா? துணிமணியை கொண்டுட்டு வந்துட்டு அதை கொண்டு காயப்படாம வச்சிருக்க. காய போட்டதுதான் கொடியில இருந்து எடுத்து வச்சிருக்கா. ஏன் காய போட்டு எடுத்துட்டு வந்ததை உள்ளேக்கு கொண்டு மடிச்சு வைக்க எம்பிட்டு நேரஞ்சல? ஆளுக்கு ஒரு துணியை எடுத்து மடிச்சு கொண்டு பீரோல வைக்க கூடாதா? அதை அங்கடங்கன போட்டுட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு போன் பார்க்கணுமா? வைக்கிறேம்மா, வந்த உடனே கத்தாத. இது கத்தாதையா? ஏண்டி அறிவத்தவளா வீட்டுல அப்படி எப்படி வேலை ஊரம் கிடக்கலடி? அந்த வேலையை முடிச்சுட்டடி பொம்பளை பிள்ளை நீ உட்கார்ந்து போன் பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் நாத்தமா போட்டுட்டு ஒரு மனுஷ மக்கள் வந்தா என்னடி நினைப்பாங்க? வந்தா என்னப்பா இழுத்துக்கிட்டு குட்டுத்தன்னு வச்சுக்கவேன் செகுல அந்த போக நாயே. வீடு பூரா நாத்தமா போட்டு வச்சுட்டு ஏண்டி எங்கேயும் போயிட்டு வந்தாலே இப்படித்தான் உங்களோட எனக்கு போர்க்களமா இருக்கணுமாடி? ஏண்டி நிம்மதியாவே என்ன வந்து இருக்க விட மாட்டீல? வந்த உடனே என்னைய மட்டும் திட்டுமா, அவளை மட்டும் எதுவுமே சொல்லாத. ஒரு துணியை துவைச்சது பூரா யாரடி? அவ தானடி எல்லாத்தையும் துவைச்சு போட்டிருக்க. துவைச்சு கொடியில கிடந்ததை எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கால, நீ உட்கார்ந்து மடிக்கலாம்ல? எல்லாத்தையும் அவளையே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அதானே அவளை மட்டும் தானே உனக்கு பிடிக்கும். ஒட்டச்சு போடுவேன் நாயே. எப்ப பார்த்தாலும் என்ன அவளைத்தான் பிடிக்கும்னா உன்னை என்ன தவுட்டுக்க வாங்கிட்டு வந்தா? புள்ளையும் முகர கட்டையும் வீட்டுல உள்ள வேலையை பார்க்க சொல்லிட்டு எண்டில 2 நாளா போய் வெளியில போய் இருந்துட்டு வந்தோம்னா பொம்பளை பிள்ளையானவ அதை எடுக்க மடிக்க அதை வைக்க கொள்ள நீங்க தானடி பாத்துக்கறனே. அப்புறம் இப்படி போட்டு வச்சிருந்தா பேச மாட்டாங்களா பின்ன? அம்மா அப்பா எங்கம்டி? அப்பா கொல்லைக்கு போயிருக்காங்கம்மா. பூமாரி அப்பா நல்லா இருக்காங்களா? இருக்காத. நீ என்ன சட்டை கட்டெல்லாம் ஈரத்தோட வந்திருக்கிய? என்ன அவளோட ஸ்கூல் ட்ரெஸ் கிடந்துச்சு, நாளைக்கு போட்டுட்டு போகணுமேன்னு துவைச்சிட்டு இருந்தேன். அவங்க என்ன 30 நாள் பிள்ளையா? அவங்க ஒரு துணிமணி அவங்க துவைச்சு போட மாட்டாங்க. எட்டிலாம் ஒரு சட்டையும் பேண்டையும் உன்னால துவைச்சு போட முடியாது. ஏய் நான் உன்னை துவைக்க சொன்னேனாடி? எதுக்கடி தேவையில்லாம என்ன திட்டு வாங்க கொடுத்துட்டு இருக்க? அம்மா ஷால் எல்லாம் பெண்ணை வச்சு கீறி அசிங்கமா இருந்துச்சுமா, அதான் ஊற வச்சு துவைச்சு போட்டேன். நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் போட்டுட்டு போகணும்ல. அது எனக்கு தெரியும். ஏன் ட்ரெஸ் நாளைக்கு நான் துவைக்காம கூட போட்டுட்டு போவேன். உன்னை யாரடி துவைக்க சொன்னா? இப்படி வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நல்லா நடிக்கிறியே. அப்படியே ஓங்கிக்கிட்டு குட்டு வச்சுக்கவேன் நாயே. அவ உட்காந்து எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டு வந்திருக்கா, உனக்கு இருந்துகிட்டு சவுடல் பேசிட்டு தெரியற? வந்த உடனே என்னைய மட்டும் அடிக்கிறீங்க, அவளை மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. அவ அம்பிட்டு வேலையும் பார்த்து வைக்கிறவள என்னத்த பண்ண சொல்ற? பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தமா அந்த பேக் எடுத்து ஓரமா வச்சமா, டிஃபன் பாக்ஸ் வெஞ்சன கிணத்தை கொண்டு போய் நீ கழுவி வச்சிருக்கியா? முதல்ல என்னைக்கு வந்தாலும் அதை எடுத்து கொண்டு வந்தடியோட சிங்குக்குள்ள போறன்னு உனக்கு எத்தனை வாட்டிட்டு சொல்றது? உனக்கு இப்படியெல்லாம் விட்ட நீலாம் சரி பண்ண மாட்டேன். ஆமா விடாதீங்க, அடிச்சு கொன்றுங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. அப்பா வரட்டு, இன்னைக்கு இருக்கு. வரட்டேன். இன்னைக்கு வந்த பிறகுதானே இருக்கு கச்சேரி. அப்புறம்ல இருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறனா இல்லையான்னு பாரு. நீ போ. நீ அப்பா வந்தோன்னு இந்த எருமை மாட நான் என்ன பண்றேன் பாரு. நான் என்னடி பண்ணேன்? நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். உன்னை பாரு, அப்பா வந்தோன்னு என்ன பண்றேன் பாரு. பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், அந்த பேக்கு மூட்டையை தூக்கிட்டு போ. பொதி மூட்டை கணக்கா காலையில 8 மணிக்கு தான் அதை தேட வேண்டியது, சாயங்காலம் வந்தடியோட தூக்கி வீச வேண்டியது. லீவ் அன்னைக்கு கூட ஒரு புக் எடுத்து வச்சு படிப்போம் கொள்ளுவோம்னு அந்த அக்கறையெல்லாம் இருந்தா தானே ஒன்னத்துக்கு லவுத்தம் இல்லாம இப்படி திரி. அடுத்த வருஷம் 10ஆவதுல மார்க்கு வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. இன்னைக்கு உனக்கு நீட் எக்ஸாம் ரிசல்ட் தானே, எல்லாத்துலயும் புட்டுக்கொண்டி. அம்மா சொல்லிட்டாமக்கா இன்னைக்கு? ஆமாம்மா, அதான் காலையில இருந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா உனக்கு புட்டுக்கும் பாரு. நீலாம் டாக்டராவே ஆக மாட்டேடி. பொடி எருமை, நீ தாண்டி இந்த வருஷமே புட்டுக்குவ. பாப்போம் டாக்டர் ஆக போறேன்னு திமிர்ல தெரியுறியோ? இன்னைக்கு இருக்குடி உனக்கு ரிசல்ட் வந்தா. படிக்கல என் பேரு பிங்கோ இல்லடி. எருமை போ, எருமை துப்பத்த எருமை.
புள்ள பரீட்சை எழுதிட்டு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. என்னமா சொல்லுது பாரு. இப்படி வாக்கு விட்டுக்கிட்டு தெரியாத. முதல்ல நீ போய் உன் படிக்கிற வேலையை பார்ப்போ. அம்மா இங்க பாருங்கம்மா. அது எனக்கு கழுத. அது சொல்றதெல்லாமா நடக்க போகுது. நீ நல்லா பரீட்சை எழுதிருக்கீல, அதெல்லாம் நீ கண்டிப்பா பாஸ் ஆயிருவ. கவலைப்படாம இருமக்கா. நீ எதுக்குடா பயப்படணும்? கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதியிருக்க, நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்ப்போம். எதுக்கு அதையும் இதையும் யோசிச்சுக்கிட்டு? வாங்க மாமா, கொல்லைக்கு போயிருக்கோம் சொன்னா. கீரை கொல்லையில நடவு வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதான் போய் நட்டு விட்டுட்டு வரேன். ஆமா, சிங்காரம் நல்லா இருக்கானா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையில? வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சா? வந்தாச்சு மாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காரு. என்ன இவ இன்னைக்குதான் ரிசல்ட்டுங்கிற? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவுல இருக்கு. நீ பதட்டப்பட்டு புள்ளையவும் பதட்டப்படுத்தி விட்டுறாத. நிம்மி இங்க வாமா. அப்பா பயமா இருக்குப்பா. அதெல்லாம் எதுக்கும் பயப்படக்கூடாது. பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயம் இருக்கலாம், ரிசல்ட்டில் பயப்படலாமா? நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதானே பேப்பரில் வரப்போகுது. நல்லா தான் எழுதியிருக்கேன்ப்பா, ஆனாலும் பயமா இருக்கு. அத்தா இங்கே பாரு, அப்பா பாரு. ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது, சரியா? 12வது படிக்கும் போதே அதுக்குன்னு தனியாக நீ படித்து அதுக்காக ஒன்று பரிச்சு எழுதியிருக்கீல, அப்போ அது சிரமம் தானே. 12வதுல பள்ளிக்கூடத்துலேயே நல்ல மார்க் எடுத்து முதல் இடத்துல வந்திருக்க, அதுவே அப்பாவுக்கு பெருமை தாண்டா. நீட்டில் மார்க்கு குறைஞ்சிருந்தாலும் இல்லை உனக்கு அதில் கிடைக்காம இருந்தாலும் அதை நினச்சி நீ மனம் தளரவே கூடாது. இதில் இல்லைனாலும் அடுத்த பரீட்சையில் பார்த்துக்கறலான்னு தைரியமாக இருக்கணும், சரியாம்மா? ஏன் மாமா அப்படி சொல்றிய? அதெல்லாம் தான் நிம்மி பாஸ் பண்ணிடுவாள்ல. பாஸ் ஆயிடுவான்னு நம்பிக்கை இருக்க அன்னைக்கிளி. ஏதுக்கும் பிள்ளைக்கு சொல்லி வைக்கிறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போகத்தான் பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி உட்காந்து படிக்கலாம், எந்த சென்டரில் சேரலாம், அடுத்து எதில் சேர்ந்தோம்னா எப்படி நம்ம படித்தோம்னா மார்க் வாங்கலான்னு அடுத்தது என்னங்கிறத பற்றி மட்டும்தான் யோசனைக்கணுமே தவிர அதே இடத்துல இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் அப்பா ஒன்று முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். தோளும் கொடுத்து தோல்விகளை சரிப்பா. எத்தனையோ கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை எழுதுறவங்களுக்கெல்லாம் 1 மார்க்கு 1/2 மார்க்லாம் போகும். அதையெல்லாம் நினச்சி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டாங்க. அடுத்த பரீட்சையில் நம்ம எப்படி படித்து அதை விட நல்ல மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணலாம், எந்த வேலைக்கு போய் எப்படி கௌரவமாக உட்காந்து நம்ம பொழப்ப பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர இந்த 1/2 மார்க்கு 1 மார்க்கில் போயிருச்சே நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி கவலைப்பட்டு மூளையில் முடங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் திருப்பி கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியாது. அதையும் தாண்டி பெரிய உலகம் ஒன்று இருக்குன்னு வெளியில் வந்து எல்லாத்தையும் எட்டி பார்த்தாத்தேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இனிமே அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது புரியும், சரிதானா? அப்பா சொல்றது உனக்கு மண்டையில ஏறிச்சா? சரிங்கப்பா. எத்தனை மணிக்கு ரிசல்ட் வருது? தெரியலம்மா, டைமிங்லாம் சொல்லல. சரி வரட்டும். அதனால ஒண்ணுமில்ல, நீ எப்படியும் நல்ல மார்க்ல தான் பாஸ் பண்ணுவேன்னு அம்மாக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா பால் கறந்துட்டீங்களா? வீட்டுக்கு எடுத்து வச்சீங்களா? என்ன 1/2 லிட்டர் பால் தூக்கல் எடுத்து வச்சிருக்கேன் அன்னைக்கிளி. போய் காப்பி விட்டு கொண்டுட்டு வரியா புள்ள குடிக்கட்டேன்? இந்த போறேன். பகுமே நீதான் என்னோட ஆவி பட்டம் பல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. குக்கி என்னையா பண்ற? மனுஷா ஒண்ணுதான், என்ன பண்ணிட்டு இருக்க காலையிலேயே? என் ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், நீ போய் உன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு. கிளம்பவா? ஏயா மனுஷா, எங்கேயும் வெளியில போறமா? ஆமா போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போ. அதுக்கு எதுக்கையா தனித்தனியா எடுத்து வைக்கணும்? அதான் இவ்வளோ பெரிய பேக் இருக்கே, எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து வச்சிட வேண்டியதானே? ஆமா, குஞ்சாயி கிளம்ப சொன்னாலா? எங்க பிக்னிக் எதுவும் போறோமா என்ன? அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத, ஒழுங்கா போய் பேக்ல உன் துணிமணியை எடுத்து வை. என்னையா ஆச்சு? எடுத்து வைனா நம்ம மட்டும் எங்கே போறோம்? அவ எங்கேயும் வெளியில போகணும்னு சொன்னாலா? சும்மா அவனை அவளை பத்தியே ஏன் பேசிட்டு இருக்க? போய் உன் துணியை எடுத்து வைனா உன் துணியை எடுத்து வை. என்னையா ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஏன் நேத்து நைட்டு என்னெல்லாம் பண்ணுன, என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத மறந்துட்டியோ? நைட் என்னையா நடந்துச்சு? லைலா, என் ஆத்திரத்தை கிளறாத, ஒழுங்கா போய் துணி எடுத்து வை. இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. யோ என்னையா உளறிட்டு இருக்க? இந்த வீட்ல இருக்காம வேற எந்த வீட்ல இருக்கிறது? நீ நைட்டு அடிச்ச கூத்துக்கு இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல இருந்தனா என்னைய விட ஒரு மானங்கட்டமே எவனுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மான ரோசத்தை வித்துட்டு நான் பொழைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஒழுங்கா போய் துணி எடுத்து வச்சுட்டு கிளம்பு, நம்ம இந்த வீட்டை விட்டு உடனே காலி பண்றோம். என்னையா உளறிட்டு இருக்க? அப்படி நைட்டு நான் என்ன பண்ணேன்? அதானே பார்த்தேன், நீ என்ன பண்ணம்னு தெரியற அளவுக்கு தான் நீங்க நிதானமா இல்லையே. மேடம் ஃபுல் போதையில இருந்தியே. போதையா? என்னையா உளர்ற? நான் உளரல லைலா, நீ தான் குடிச்சிட்டு வந்து ராத்திரி பூரா உளறிக்கிட்டு கிடந்த. சும்மா என் மேல பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் குஞ்சாயி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போனேன், ஆனா அதுக்காக நான் குடிப்பனா? நீ குடிக்காம தான் போதை தலைக்கேறி வந்து நைட் அந்த அளவுக்கு கடந்தியா? எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது, மேற்கொண்டு எனக்கு தலைவலியை உண்டாக்காதான் சொல்லிட்டேன்.
திடீர்னு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானா இந்த மாதிரி தான் லைலா தலைவலிக்கும். கவலைப்படாத, வெளியில போய் ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ வாங்கி தரேன், பித்தம் எல்லாம் இறங்கிரும். கொக்கி நிறுத்துறி, எதுவுமே பண்ணாமல நான் வீட்டை விட்டு கிளம்பணுங்கிறேன். நேத்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன், இனிமே போட மாட்டேன்னு சொன்னதுனால பேசாம வீட்டுல இருப்போன்னு இருந்தேன். இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கேன்னா நாளைக்கு என்னென்ன பண்ண மாட்டேனே. எனக்கு என்னமோ அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு திரிகிறது சரியில்லை லைலா. இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்காது. உடனே கிளம்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லைலா குஞ்சாயி, லைலா என்னாச்சு? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களா? ஒரே சத்தமா கேக்குது. கரெக்டான நேரத்துல தான் குஞ்சாயி வந்திருக்க. நேத்து ராத்திரி நீ தானே ஏதோ குடிச்சுக்கிட்டு இருந்த. நீ கொடுத்த கிரேப் ஜூஸை மட்டும் தானே நான் வாங்கி குடிச்சேன். இவர் என்னமோ நான் குடிச்சிட்டு அலம்பல் பண்ணின்னு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. குஞ்சாயி சிரிக்காத, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நேத்து நானா குடிச்சேன்? ஆமா லைலா, நீ குடிச்சது சரக்கு தான். நான் சரக்கு தான் ஊத்தி கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? சும்மா ஏதோ நானா உன் மேல பழி போறது மாதிரி பேசுனேன். இதுக்கு மேலேயும் இங்க இருக்கணுமான்னு நீனே முடிவு பண்ணிக்கலையா? ஏண்டி குஞ்சாயி அப்படி பண்ண? எனக்கு தான் இந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. ஹே லைலா, நீ ஏன் இதுக்கெல்லாம் இவ்ளோ worry பண்ற? நான் சும்மா ஃபன் கிரியேட் பண்றதுக்காக தான் கொடுத்தேன். ஃபன் பண்றதுக்கு சரக்கு ஊத்தி கொடுப்பாங்களோ? ஓகே, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருக்கணுமா? இதுக்கு மேல அமைதியா இருக்க என்னடி இருக்கு? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் உங்க வீட்டுல, இதுக்கு மேலே நம்ம இருக்கணுமா? ஹே गाइस, என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குஞ்சாயி, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. நீ ஏன் இப்படி கொடுத்த? இல்ல, ஏதோ நீ தப்பு பண்ணது மாதிரி அவகிட்ட பம்மைக்கிட்டு பேசுற. தப்பு பண்ணது அவ. நல்லா இருக்கிற பிள்ளைக்கு சரக்க ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சது அந்த பொம்பளை தானே. நீ என்னமோ அதுகிட்ட போய் மன்னிப்பு கேட்கற மாதிரி பேசிட்டு இருக்க. ஓகே, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியா இருனா இரு. ஓஹோ, அப்ப பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு. என்ன பிளான் பண்ணி நடந்திருக்கு? அவ கூட சேர்ந்து நீனும் தெரிஞ்சேதான் குடிச்சிருப்ப போல் இருக்கே. கொக்கி, சும்மா ஏதாவது பேசணுமேலாம் பேசாதீங்க. உங்க கண்ணு முன்னாடி தானே அவ மாத்தி கொடுத்தேன்னு சொன்னா. ஹே லைலா, கம் ஆன். என்னாச்சு? இதையே இவ்ளோ பெரிய விஷயமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை குஞ்சாயி, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீ வெளியே இருக்கியா? என்னால உங்க ஃபேமிலிக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சா லைலா? நான் வேணும்னா அவர்கிட்ட சாரி கேட்கட்டுமா? ஏ, நீ போய் எதுக்கடி அவர்கிட்ட சாரி கேட்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சே, அதெல்லாம் அவர் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாரு. அவரே பெரிய குடி மன்னன் தானே. நீ போ குஞ்சாயி, நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே ஓகே. ஏங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாள்ல. சின்ன விஷயமா? எதிரி சின்ன விஷயம்? உனக்கே தெரியாம ஜூஸ்ல சரக்கு கலந்து கொடுத்து உன்னை போதைக்கு அடிமையாக்க பாத்திருக்கா, அது சின்ன விஷயமா? ஆமா, அப்படியே போதைக்கு அடிமையாக்க பார்த்தா. நாங்க என்ன அப்படியே குடிச்சிட்டு தெருவுல ரோட்லயா கிடக்குறோம்? சும்மா என்னத்தையாவது பேசாத. அவ தான் சொல்றாள் ஃபன் பண்றதுக்காக பண்ணேன்னு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான். இதையே நீ பெரிய இஷ்யூ ஆக்குற. ஓஹோ, பொம்பளையெல்லாம் சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு சுத்துறது இப்பெல்லாம் விளையாட்டா போச்சோ? இது தெரியாம போச்சு எனக்கு. கொக்கி, சும்மா தேவையில்லாம என்ன கிண்டல் பண்ணாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கிண்டல் பண்ணல லைலா, ஆதங்கத்துல கொதிச்சு போயிருக்கேன். என் பொண்டாட்டியை இன்னும் எந்தெந்த நிலைமைக்கெல்லாம் ஆளாக்க போறாளோன்னு நினைச்சு பயந்து போயிருக்கேன். என்னால இந்த வீட்டுல இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வர்றியா இல்ல மாட்டியா? முடியாதுன்னு சொன்ன. பால் கொடுத்த ராத்திரி இந்த பூனாதானா சுந்தரி. ஒன்னும் பிரச்சனை இல்லை லைலா, இவ்வளவு தூரம் நீ பேசின மட்டுக்கும் இதுக்கு மேல நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நீ எக்கேடோ கெட்டு போ. என்னால நீ கெட்டு போறத பாத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டலாம் இருக்க முடியாது. நீ வரலைன்னா என்ன, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். கொக்கி கொக்கி கொக்கி, என் மனுஷன் நில்லியா? நீ என் பொண்டாட்டிடி. நீ கெட்டு நாசமா போறதெல்லாம் கண்ணால பாத்துக்கிட்டு சகிச்சுட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மானம் கெட்டு போய் கிடக்கல. நீ எக்கேடோ கெட்டு போ, ஆனா என் கண்ணுக்கு தெரியாம போ. என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஐயோ, அவ பண்ணனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. என்ன பண்ண சொல்ற? நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்காக அவகிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா எங்கன்னு போறது, என்ன பண்றது? அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏன் வெளியில போய் எதுவுமே பண்ண முடியாதா? ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம், சம்பாதிப்போம், கஷ்டப்படுவோம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு பேசாம இருப்போம். இந்த மாதிரி ஒரு பணக்காரகிட்ட வந்து அடிமையா வாழணும்னு அவசியம் இல்லைல்ல. ஐயோ, சத்தமா பேசாத, கொஞ்சம் அமைதியா பேசு. நீ வேணும்னா அமைதியா இல்லையா? என்னால அப்படி இருக்க முடியாது. ஐயோ கொக்கி, நம்ம இந்த வீட்டில் என்னையா அப்படி அடிமையா இருக்கோம்? சகல வசதிகளோடவும் சைபாக்கியத்தோடவும் நல்லா தானே இருக்கும். இதுக்கு மேலே வேற எங்கே போய் எப்படி இருக்க போறோம் சொல்லு? திரும்பவும் ஜீரோல இருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுமா? வெளியில போய் கஷ்டப்பட்டாலும் என் பொண்டாட்டியை நான் மானத்தோட வச்சிருக்கேனுங்கிற பேராது இருக்கும்ல. இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீ எந்த நிலைமைக்கு ஆக போறேங்கிறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒரு நிலைமையும் ஆகாதியா கொக்கி. நீ கண்டதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத.
என்னை நம்பி வெளியில வந்தா கஷ்டப்படுவேன்னு பயப்படுறியா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போனா இதே மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா? இல்ல எங்க அம்மா தான் நம்மள வாசு வாசன்னு கூப்பிட்டு வெத்தலை பக்க வச்சு அழைச்சு நமக்கு ராஜபோக வாழ்க்கையை கொடுக்குமா? அதுவே இந்நேரம் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. நம்மளும் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல அது வீட்டுக்குள்ள விடுமா ஃபர்ஸ்ட். உங்க அம்மா வீடு இல்லைன்னா என்ன, வேற எங்கேயுமே போக முடியாதா? வேற எங்கே போகலாம்? உங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு உங்க அம்மா விளக்க மாத்தால அடிச்சு துரத்தி விட்டுருச்சு. அடுத்து எங்க அண்ணன் வீடு மட்டும்தான் இருக்கு. எங்க அண்ணன் வீட்டுக்கு போவோமா? அந்த அன்னைக்கிளி நம்ம எப்ப கெடுவோம் நம்மளை பார்த்து அவ குளிர்காயலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அவ வீட்டு வாசல்லையே போய் பிச்சைக்காரி மாதிரி நின்றா அவ நம்மள மணப்பாளா? சும்மா அதையும் இதையும் பேசி என் மனசை மாத்தலாம் ட்ரை பண்ணாத லைலா. நான் உன் மனசை மாத்தலாம் ட்ரை பண்ணலையா கொக்கி? உண்மையான நிலவரத்தை உனக்கு எடுத்து சொல்றேன். இங்க பாரு, நம்ம இருக்கிற இடத்த பாரு. சுத்தி ரூம் ஃபுல்லா ஏசி, வேலைக்கு வேலைக்காரவங்க கையால விதவிதமான சாப்பாடு, குளுன்னு 24 மணி நேரமும் எந்த கஷ்டமும் இல்லாம வெயில் படாம இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். இதை விட்டு வெளியில போனோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அதெல்லாம் நமக்கு தேவையா? நீ சொன்னியே சகல வசதிகளோடவும் சௌபாக்கியத்தோடவும் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குன்னு. இப்படி ஒரு வாழ்க்கையை ஒருத்தன் நம்மளுக்கு சும்மா கொடுக்குறான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது பெருசா இருக்கும் லைலா. நம்ம தேவையில்லாம வந்து பெரிய சிக்கல்ல மாட்டிக்க வேணான்னு எனக்கு தோணுது. பேசாம கிளம்பிடலாம் லைலா. ஆரம்பத்திலேயே போயிட்டோம்னா எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாம பேசாம வெளியேறிடலாம். ஐயோ, நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? இப்ப என்ன, அவ தெரியாம எனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டா, அவ்வளவுதானே? அது எனக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம் தானே. தெரிஞ்சு நடந்திருக்கிற கண்டிப்பா வாய்ப்பு இல்லைல்ல. நான் அந்த மாதிரி பொண்ணா சொல்லு? நீ அந்த மாதிரி இல்ல, ஆனா உன்னை மாத்திட்டா. என்ன மீறி என்னைய யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் நீ கூட இருக்கும்போது யார் என்ன பண்ணிட முடியும்? நீ ஏன் பயந்து சாகுற? நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவகிட்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பற்றி யோசிப்போம். அதுக்கப்புறம் யார் இவ கூட இருக்க போறா? அவ என்ன பிளான்ல இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம்ல. அப்படி எதையாவது சொல்லி என் வாய் அடைக்க பாக்குறீல? ஓ மேலே சத்தியமாக உன் வாய் அடைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுங்களுக்கு மாதம் மாதம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், சாப்பாட்டுக்கு மெஸ் ஃபீஸ் கட்டணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை துணிமணி வாங்கி கொடுக்கணும், அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு ஸ்டடீஸ்ன்னு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம வெளியில் போனோன்னா எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? நம்ம கூட சேர்ந்து நம்ம பிள்ளைங்களையும் பிச்சை எடுக்க தான் வைக்கணும். இப்போ என்ன பண்ண சொல்ற? கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியாக இருப்போம், அதுக்கப்புறம் ஏதாவது யோசிப்போம்னு சொல்கிறேன். கடைசியில நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு தான் நான் மண்டையாட்டணுங்கிறது மாதிரி வச்சுட்டல. அப்படியெல்லாம் நினைக்காதையா கொக்கி. 1000 இருந்தாலும் எங்கள் அம்மாவை எதிர்த்துட்டு நான் யாருக்காக வீட்டை விட்டு வந்தேன்? யாருக்காக கஷ்டப்பட்டேன்? எல்லாம் உனக்காக தானே. உனக்காக நான் வெளியில் வந்து கஷ்டப்பட்டேன். எனக்காக இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப. சரி ஓகே, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும். இனிமே இந்த வீட்டில் எனக்கு பிடிக்காதது மாதிரி ஏதாவது நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நீனாவே கிளம்பிடணும். நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். ஓகேவா? இப்போ ஹாப்பியா? ஆ பார்க்கலாம் பார்க்கலாம். அதை கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. இவ்வளோ போதுமா? போதும் போதும். சரி போய் பெட்டி எடுத்து வச்சுட்டு வாங்க. ம். ஷபா, அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா